இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ஒரு ராசி. வான் மண்டலத்தில் 12 அப்படின்னா மோட்ச நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரமும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. விரையாதிபதியான சனியோட நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரமும் இந்த மீன ராசியில் தான் அடங்கியிருக்கு. சுகஸ்தானாதிபதியான கலஸ்திரஸ்தானாதிபதியான நட்சத்திரமான புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரமும் இந்த மீன ராசியில் தான் அடங்கியிருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது? குருவோடைய ஆட்சி வீடு, தாய் கிரகமான சந்திர பகவான் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு என்பதனால இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது? இந்த மீனராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், இவங்களுடைய எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசி அப்படின்னாவே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானுடைய ராசி. எல்லாருக்கும் குருவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. புத்திசாலித்தனமானவங்க, நகைச்சுவையானவங்க, எதையுமே மறக்கும் மன்னிக்கும் பக்குவம் உடையவங்க அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். விரைவாக முடிவெடுக்க தெரிஞ்சவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப திறமசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அழகான உடல் அமைப்பு உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வேகமாக முடிவெடுப்பாங்களே ஒழிஞ்சு கொஞ்சம் விவேகமாக முடிவெடுக்க மாட்டாங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள். ஏன்னா புதன் இங்கே நீச்சமாகிறார். அதனால் எல்லா இடத்துலையும் இவங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தந்திரமானவங்க, ரொம்ப திறமசாலிகள், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஆனால் ஒரு முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி உங்களுடைய குணம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்பப்போ ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று வக்ரகம் பெற்று செஞ்சிருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியறது ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா அவர் வக்ரகமாகி இருக்கிறார். 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதன் மூலம் அர்த்தாஷ்டம குருவாக மாற இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வீண் விரயங்கள் ஏற்படாது. கவனமாக செயல்படணும். கவனமாக இல்லை அப்படின்னா வீண் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக செயல்படும். ஏன்னா ராசி அதிபதி வக்ரகமாகிறது கொஞ்சம் அவ்வளவு சிறப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ பெருசாக ஏற்படாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன சின்ன பிரச்சனைகள், தொல்லைகள் கொஞ்சம் வரும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு மனம் கொஞ்சம் கலக்கம். நம்ம தெளிவாக இருக்கோமா, ஏன் நிறைய தொடர்ந்து செலவுகளே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கலக்கம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனியோட தாக்கமும் இருக்குது, விரிய சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் குரு பகவான் வக்ரகமாக இருக்கிறதுனால அவருடைய பார்வை பலம் மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு. என்றாலும் கூட 4ஆம் இடத்துல குரு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பண நெருக்கடி கொஞ்சம் ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே வாங்கின கடனை கூட அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அலைச்சலாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் போதுமான ஆதாயம் கிடைச்சிச்சின்னா ஓரளவுக்கு நிம்மதியாக
வசதியாக இருக்கும். ஆனால் அலைச்சல் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். போதுமான ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்காது. அதனால் சின்ன மன வருத்தம், ஒரு விதமான பதட்டம், குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல. அதுலேயும் ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ கொஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பணிபுரியிற இடத்துல கூட கொஞ்சம் பதட்டமாக தென்படுவீங்க. கொஞ்சம் குழப்பமாக தென்படுவீங்க. ஒரு தெளிவில்லாத நபர் மாதிரி நீங்கள் தென்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் தியான பயிற்சியெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. யோகா பயிற்சியில் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். தொழிலில் கூட சின்ன சின்ன மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். ஆதாயம் இல்லை, அதனால் வேறு தொழில் ஏதாவது தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுயமாக தொழிலோ அல்லது மாற்றமோ ஏதாவது செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு அமையும். உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை ஜோதிடர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதிய தொழில் தொடங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் மீண்டும் வரும். ரொம்ப பழமையாக அது முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிருந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை மீண்டும் குடும்பத்துக்குள்ளே வரும். எதையும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வண்டி வாகனத்தால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், வாகனத்தால் ஏதாவது செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். உங்களுடைய வளர்ச்சியில் இதெல்லாம் சின்ன சின்ன குறுக்கீடுகளாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதற்கேற்ற தெய்வங்களை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு நம்மளுடைய மீன ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 8 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நம்பி நிறைய பேரை ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இவன் ஒரு முக்கியமான பொறுப்பை இவங்களை நம்பி நான் கொடுத்தேன், ஆனால் அதை கரெக்டாக அவங்க செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும். அதனால் நிறைய மன வருத்தங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய தொல்லைகள் வரும். திடீர்னு விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியால் சின்ன சின்ன மன வருத்தம் வர்ற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். ஒரு வேலையை டக்குன்னு முடிக்காமல் அதை கொஞ்சம் அலைக்கழிப்பாங்க. நீ அப்புறமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைன் போடாமல் கொஞ்சம் இழுப்பறிப்பாங்க. அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் கொஞ்சம் அதிக வேலை பளு இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதோட கூட ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். சக ஊழியரால் சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டென்ஷனை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் காமிப்பீங்க. வீட்டில் இருக்கிற உறவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரியே சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்தோம் கவுத்தனம் டக்குன்னு முடிவு எடுக்காமல் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. குறிப்பாக உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. எடுக்கிற காரியங்களை டக்குன்னு இறங்காமல் கொஞ்சம் யோசித்து இறங்குறது ரொம்பவும் நல்லது. இப்படி குழப்பமான சூழ்நிலையில், ரொம்ப மன வருத்தமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க. மனதில் இருக்கிற அந்த மனக்குழப்பம், இந்த டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. மனதில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அமாவாசையில் போய் ஒரு தேங்காய் தீபம், ஒரு 9 தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் நீங்கள் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த மீனராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மார்கழி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு இந்த மீனராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் 2, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர். அவர் உச்சம் பெற்று மகர ராசியில் அமர இருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வலிமையுடைய கிரகம் பணப்புழக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும். பொருளாதாரத்தில் இருந்த அந்த பற்றாக்குறையை சரி பண்ணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு
உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சின்ன சின்ன தடைகள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் உச்சம் பெறும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். முன்பின் தெரியாதவங்க கிட்ட கொஞ்சம் நம்பி